வெல்கம் டு பவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் கிரேவி ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது போக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு மட்டனை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். அதனால் ஒரு சின்ன ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது கொஞ்சம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, நான் மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த கறி அந்த எண்ணெயில் வதங்கணும். நல்லா பரட்டி விட்டுட்டு மட்டனுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம குக் பண்ண போகிறோம். மஞ்சத்தூளில் 1 டீஸ்பூன், மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மட்டன் நல்லா உப்பு பிடிச்சி வேகணும். அப்படின்னா தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி மட்டன் முழுகிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா கொதிக்க விட்டு நம்ம லிட்டு போட்டு விசில் வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4-5 விசில் வைக்கலாம். இது போல் நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள், கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இதை நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் தேவையான அளவு கடல் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு தாளிச்சிக்கலாம். இந்த கரம் மசாலாலாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம 1 கப்பு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடியாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க, பச்சை வாசம் போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் கிரேவி ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா வதங்கின உடனே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, மட்டன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கிரேவி வதக்கிக்கலாம். கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி தான் வரும், ஏன்னா எல்லாமே பவுடர். இப்போ நம்ம மட்டன் வேக வச்சுருந்த அந்த தண்ணியை கொஞ்சம் விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம்.
தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். கிரேவி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடித்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். அது கூட இப்போ இந்த கிரேவி கூடவே மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கிரேவி நல்லா திக்காகணும், அதனால் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை தூவி சூடாக ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.